ஒரு பெண்ணை அவளுடைய கணவனுக்கு எதிராக அல்லது ஒரு அடிமையை அவனுடைய எஜமானனுக்கு எதிராக எவர் தூண்டி விடுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ தாவூத். உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தாரின் நோய் உங்களிடத்தில் ஆட்கொண்டுள்ளது. சிரைத்து மலித்து விடக்கூடிய அந்த நோய் பொறாமையும் குரோதமும் ஆகும். முடிகளை சிரைத்து விடக்கூடியது என்று நான் சொல்லவில்லை. மாறாக இது தீனை சிரைத்து விடுகிறது. இந்த நோயினால் மனிதனுடைய நற்குணங்கள் நாசமாகி விடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருமதி. உங்களுக்கிடையில் முசாபஹா கைலாகு செய்து கொள்ளுங்கள், அதனால் கபடத்தன்மை நீங்கிவிடும். உங்களுக்கிடையில் அன்பளிப்பு வழங்கிக் கொள்ளுங்கள், அதனால் நேசம் பிறக்கும், பகமை விலகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஜ்ரத் அதா இப்னு அப்துல்லா குராசானி ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் ஹதீஸிலே ஒரு பெண்ணை அவளுடைய கணவனுக்கு எதிராக அல்லது ஒரு அடிமையை அவனுடைய எஜமானனுக்கு எதிராக எவன் தூண்டி விடுவானோ அவன் இஸ்லாமியனே அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பரவலாக இது இந்த குணம் பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கும் சகோதரர்களே. முக்கியமாக இந்த கணவனுடைய சகோதரிகள் இருக்கிறாங்க பாருங்க, இவர்கள்ட்ட அந்த இன்னும் சில பேரு கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா மாமியார்கிட்டே இருக்கும், கணவனுடைய தாயிட்டே இருக்கும், எதிரா தூண்டி விடுறது. அவன் வேலைக்கு போயிட்டு வந்து உள்ளதான் நுழைவான், இல்லாதத பொல்லாதத அவ ஒரு தப்பு பண்ணிருப்பா. இவ சொல்லும் போது எப்படி சொல்லுவான்னு சொன்னா, 6 தப்புக்கு ஒருத்தன் எப்படி ஒரு மாதிரியா பாப்பானோ அவன் அந்த மாதிரி பார்க்க வச்சிருவா. சகோதரர்களே, நிறைய தப்புகள் செய்யறா, அதை பண்றது இல்லை இதை பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா மேலும் 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 அவனுக்கு போட்டு கொடுக்கிறது. முக்கியமா அந்த நாத்தனார் மாதிரி இருக்கிறா, அந்த பெண்ணுடைய நாத்தனார், இவளுங்க என்ன பண்றது, ஊர்ல இருந்து வர்றது ஒரு 2-3 நாளைக்கு இங்க இருக்கிற மாதிரி வந்துட்டு அந்த 3 நாளுமே இந்த வேலையை பார்த்துட்டு போயிடுறது. அதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்டிச்சாங்க. கணவனுக்கு எதிராக தூண்டுபவன் அது யாராக இருந்தாலும் சரி, இல்லை நான் நாத்தனார் தானே, நான் சொல்றதுல என்ன, என் தம்பி தானே, என் அண்ணன் தானே, அதல்ல, 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கணும்னு சொல்லிதான் மார்க்கம் சொல்லுது. எந்த அளவுக்கு சொல்கிறது, 2 பேருக்கும் மத்தியில பகமை இது மனஸ்தாபம் இருந்துச்சுன்னு சொன்னா கற்பனையிலேயாவது சொல்லி பொய்யாவது சொல்லி 2 பேரையும் சேர்த்து வைன்னு சொல்லிட்டு மார்க்கம் சொல்லுது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த பொம்பளையில 2 பேரையும் பிரிச்சு விடுறதுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சில பேர் கங்கணம் கட்டி கொண்டே திரிகிறாங்க. அதுல சில ஆண்களும் அதுல விதிவிலக்கல்ல, அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா கூட்டாகிறாங்க. ஆமா இவங்க இல்லாட்ட வேற பொண்ணே இல்லையா, ஏம்பா மச்சான் மூவ காத்துட்டு தானே இருக்கிறா, ஃபர்ஸ்ட் அவளை தானே முடிக்கிறது, நீ தேவையில்லாம போய் இவள்கிட்ட போய் நுழைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுடா, அவளை தலாக்கு விடுற வரைக்கும் ஓயிறது கிடையாது. ஆனா மச்சான் மூலம் யாரும் முடிக்க போறது கிடையாது, அவனை ஆண்டியாக்கணும். எத்தனை குடும்பங்கள் அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால சொன்னாங்க, நம்மை சார்ந்தவனே அல்லன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கிறங்க. எல்லாம் நிறைய ஹதீஸ்ல நம்மை சார்ந்தவன் அல்லன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அவன் முஸ்லீமே அல்லன்னு அர்த்தம். ரசூலுல்லாவை சார்ந்தவன ரசூலுல்லாவுடைய கூட்டம் அப்படின்னு அல்ல, அவன் முஸ்லீமே இல்ல. ரசூலுல்லாவை வெறுத்த பிறகு வேற எந்த நபி நம்மளை ஆதரிக்க போறாரு? ஏங்க மத்த நபியை சார்ந்தவன் மத்த கூட்டத்தை சார்ந்தவனாவது ரசூலுல்லா சொல்லி இருக்கணும். ரசூலுல்லாவே வேண்டான பிறகு அவங்கள விட ஒரு பெரிய உலகத்துல தாய் போல அரவணைக்க கூடியவங்க யாரு இருக்க முடியும் சொல்லுங்க? அதனால இதுல சிந்திக்கிறதே கிடையாது. 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். மனஸ்தாபம் இருந்தாலும் கூட 2 பேரையும் முடிந்த அளவுக்கு போராடி 2 பேரையும் ஒன்னா உட்கார வச்சாரு. அதை விட்டுட்டு ஆமா தெரியாதா இவன் சொல்றதும் அதுக்கப்புறமா அந்த பொம்பளை ஆட்கள் சொல்றதும் இப்படி மாறி மாறி சொல்லி அந்த 2 பேரையும் பிரிச்சு விடுறதுல கருத்தில் என்ன செஞ்ச, இந்த கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க இஸ்லாமியத்திலிருந்து வெளியில போயிட வேண்டியதான். அதுக்கு அடுத்து சொன்னாங்க, உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தாரின் நோய் உங்களிடத்தில் ஆட்கொண்டுள்ளது. சிரைத்து மலித்து விடக்கூடிய அந்த நோய் பொறாமையும் குரோதமும் ஆகும் சொல்லி
நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இவன் இபாதத்து செய்யறான், ஆனா குரோதத்தன்மையும் பொறாமையும் வளர வளர என்ன ஆகும்டா, ஒருத்தங்க அழியணும், ஒருத்தங்க வீழணும், ஒருத்தங்க அவமானப்படணும், இப்படின்டே அவன் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான்டா, உள்ளுக்குள்ள கரையா அரிக்கிற மாதிரி இவன் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் பாழா போகும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பார்க்கின்ற பார்வை கூட, அந்த பார்வையினால் அந்த மக்கள் பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். எப்படி பார்க்கிறான்னு சொன்னா, இவன் அழிஞ்சிடக்கூடாதா, இவன் விழுந்துடக்கூடாதா, இவன் பொருள் இல்லாம ஆயிடக்கூடாதா, இவன் கடையில வியாபாரம் இல்லாம ஆயிடக்கூடாதா, இப்படி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, பாதிக்கப்படுறது அவன் கிடையாது. சில நேரத்துல எரித விளக்குல எண்ணெய் ஊத்துற மாதிரி எல்லாம் மேற்கொண்டு மேற்கொண்டு அவன் நல்ல வாழ வைப்பான். இவனை என்ன பண்ணுவான்டா, இவன் செய்யக்கூடிய அமல்களை சிறைத்து விடுவான். இவன் செய்யக்கூடிய நல்லறங்கள் எல்லாம் பாழாகி போய் விடுகின்றன. கஷ்டப்பட்டு செய்யறல்ல, இப்படி பார்த்து உனக்கு என்ன கிடைக்க போகுது நினைக்கிறது இல்ல சகோதரர்களே. எத்தனையோ மக்கள் அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை காண சகிக்காமல் பார்த்து கொண்டே இருப்பது, பொறாமையில எதையாவது ஒண்ணு வெந்து வேக்காடா போய் அப்படி நடக்கிறதுல என்ன நடக்க போகுது, யதார்த்தத்தை நம்ம பார்ப்போம். ஒருத்தனை பொறாமப்படுறோம், அப்ப நமக்கு என்ன உடனே பொறாமையில் அவன் ஒண்ணு இல்லாம ஆயிடுவானா? அல்லாவுடைய நாட்டை இல்லாம ஒரு அணு அளவு கூட அசையாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப டெக்னிக்கா சொன்னாங்க, பொறாமையால அழிய போவது நீதானே ஒழிய அவன் அல்ல. அவன் அல்லாஹ் மேற்கொண்டு மேற்கொண்டு வளர்ச்சி அடைய செய்து கொண்டே இருப்பான். உன்னை மேற்கொண்டு நோயாளியாக ஆக்கி கொண்டே இருப்பான். நோயாளி ஆயிடுவான். இவன் இப்படி பார்த்து 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 மனத்துல புழுங்கி 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 இவன் நோயாளி ஆயிடுவான், அவனை டாப்ல போயிடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான். எந்த மக்களை பத்தியும் லா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா, யாரை பத்தியும் தப்பா நினைக்காத. அடுத்தவன் வாழணும்னு நினை, அல்லாஹ் நம்மளை மேற்கொண்டு மேற்கொண்டு அல்லாஹ் வாழ வைப்பான். அடுத்தவங்க நல்லதாகவே பாரு, அல்லாஹ் உன்னை நல்லவனாக ஆக்குவான். உன்னுடைய குணங்கள் நல்லதாக சீராகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் சகோதரர்களே. அடுத்து சொன்னாங்க முசாபஹாவுடைய விஷயத்தில், முசாபஹா செய்யும் போது உங்களுக்கு நேசம் அதிகமாகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல சில பேரை பாத்தீங்கன்னு சொன்னா, முசாபாக்கு ஆதாரம் இல்லை. சரிப்பா, ஆதாரம் இல்லை, நீ எப்பந்தான் முசாபா செய்ய போற தெரியாது. முசாபாகல காலையில ஃபஜ்ர்ல பண்றதுக்கு ஆதாரம் கிடையாது, அசருக்கு பண்றதுக்கு ஆதாரம் கிடையாது. சரி, இந்த முசாபாவை நீ எப்பந்தான் பண்ண போற தெரியாது. முசாபாவே பண்றது இல்ல சில பேர், வாழ்க்கை முழுக்க முசாபா பண்றது இல்ல. எங்கேயும் யாரோ சொன்னான்னு சொல்லிட்டு ஹதீஸ கேட்டு வர்றது, கேட்டு வந்துட்டு இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு முசாபஹான்ற ஒரு அமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால ஒரு அன்பின் அழைப்பு என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பின் பாலம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அன்பின் பாலத்தை கெட்டதே கிடையாது, முசாபாவே கிடையாது, அப்படியே இருந்தது சகோதரர்களே. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து நபி அவர்களால் நமக்கு கற்றுத்தரப்பட்ட நாகரிக பண்புகளோடும் மிகப்பெரிய அளவுக்குள்ள அந்த புண்ணியமான காரியங்களோடும் நாம் உலா வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ